வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். எதுக்கு? இதெல்லாம் சொல்றதுக்கு. இதெல்லாம் போய் போலீஸ்ல இது இல்ல நேர பத்தி. வா. வேணாம். ஏன்? நிஜத்தை நான் பேசினேன்னு ஒரு வாட்டி செய்யாத குத்தத்துக்காக என்ன உள்ள தள்ளிருக்காங்க. இப்ப போலீஸுக்கு போனேன்னு வச்சுக்க, மறுபடியும் உள்ள தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாயர் வந்து கொலைதான் பண்ணேன்னு ஒத்துக்க ஏன் தம்பின்னு சொல்லுவான். மறுபடியும் பைத்தியார மாதிரி நடிச்சு தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சா அந்த டெக்னிக்கும் பழசாயிடுச்சு. மென்டல் ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட வரைக்கும் சந்திரன் செத்து போயிட்டான். செத்தவன் பிழைக்கிறதே தப்பு. அப்படி பிழைச்சவன் மேயரை கொன்னுட்டான்னு இன்னொரு கேஸ். இனி இதெல்லாம் நமக்கு தாங்காதுமா, விட்டுரு. மேயரை நீ கொலை பண்ணல. அப்பா, அது கிருபாகருக்கும் வீணாக்கும் மட்டும்தான் தெரியும். அவங்க சொல்ல மாட்டாங்க. நீயும் நானும் சொன்னா நம்ப மாட்டாங்க. ஒரு ஆள் மட்டும்தான் என்ன காப்பாத்த முடியும். யாரு? மேயர் ஜி.கே. ராஜு. மேயர் தான் செத்து போயிட்டாரே அப்படின்னு அவ சொன்னா. மேயர் பணத்தை பார்த்து பயந்து போய் ஓடி போயிருப்பான். மூடு வாய, விஷயம் புரியாம பேசுறியே. 30 கோடி 30 crores உன் கையால நாசம் பண்ணிட்டேன். நீயும் அந்த மேயர் போல செத்து இருந்தா தொல்லையே விட்டு இருக்கும். சாரி. இப்ப எங்க போலாம்? சுவிட்சர்லாந்துக்கு ஓடி போயிடலாமா? சுவிட்சர்லாந்து நடந்துதான் போனோம். டிக்கெட் கூட பணம் இல்லாம செஞ்சுட்டிய. யார் பாரு? எனக்கு பயமா இருக்கு, நீயே எடு. ராதாநகர் பக்கத்துல 2 ஆரம்ப பள்ளிக்கூடம் கட்ட போறோம். அசோக் நகர் மெயின் ரோடு மொத்தம் டியூப் லைட்ஸ் போட போறோம். ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு நல்ல காரியம் பண்றாரு. அக்கா, எனக்கும் புரியவே இல்லை சார். மீனாங்குப்பத்துல 4 கழிப்பிடங்கள் 12 பம்பு செட்டு போடுறதா இருக்கும். சார் எத்தனை இல்லைங்க. விக்டோரி ஹோட்டல் முன்னாடி இருந்த கடையெல்லாம் எடுத்துட்டீங்க. நீங்க வாங்க. வரது எதுக்கு? எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க வாங்கல. உங்களை மாதிரி மக்கள் சேவை செய்யறவங்க எனக்கு துணையா நிக்கணும். இந்த லிஸ்ட நீங்க படிங்க. இன்னும் என்ன தேவைன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். விக்டோரியா ஹோட்டல் முன்னால் கடைகளை எல்லாம் அகற்றி அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டதுமல்லாமல் அத்துமீறி ஓட்டலும் கட்டியதால் அதனை முதலில் இடித்துவிட்டு அதே இடத்தில் மார்க்கெட்டிங் சென்டர் கட்டி அதே கடைக்காரர்களுக்கு தருகிறோம். இதெல்லாம் நிஜமா? மிச்சம் இருக்கிறது கூட நீங்களே சத்தமா படிச்சிருங்க. வாயா வா. சினிமா தியேட்டர் கட்டறதுக்கு என்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டாரு. இப்ப லைசென்ஸ் கேன்சல் பண்ணிட்டாரு. என்னங்க இவரு இப்படி பண்றாரு? போ. பப்ளிக் ஸ்கூல் அருகில் அத்துமீறி கட்டி கொண்டிருக்கும் சினிமா தியேட்டருக்கு அனுமதியை ரத்து செய்கிறோம். குடிநீர் பற்றாக்குறையால் தவிக்கும் சண்முகானந்தம் காலனியில் 30 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஓவர்ஹெட் டேங்குகள் அமைத்திருக்கிறோம். அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் படம் பார்ப்பவருக்கு சிரமம் கொடுக்கின்ற ரம்பா மேனகா தியேட்டரில் வசதிகள் செய்யப்படும் வரையில் மேல படிங்க. வசதிகள் செய்யப்படும் வரையில் எந்த படமும் திரையிடக்கூடாது என்று நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறோம். இன்று வரை டிரைனேஜ் வசதி கூட இல்லாத பழைய நகரிலும் அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்னப்பா ஊரை அழகுபடுத்தலாம்னு பாக்குறியா? எஸ். இது வரைக்கும் நீ சொன்னபடி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் சொன்னபடி நீ கேட்கணும். சிரிக்கிறீங்க? என்ன மிரட்டுறதுக்கு இனி உன் கையில எந்த ஆயுதமும் இல்ல. அப்படியா? கெட்டிக்கார பிள்ளை. ஆமாங்க. கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டேன். இப்ப எங்க அப்பாங்க எங்க இடத்துல இருக்காங்க. நாளை வரைக்கும் நான் சொன்னபடி கேட்டா உயிரோட இருப்பாங்க. இல்ல அவங்க போனமா சுடுகாட்டுல இருப்பாங்க. பச்சை புள்ளைய இப்படி புணங்கன்னு சொல்லி மிரட்டாதையா. அவன் நம்ம பேச்ச தட்ட போறானா? அம்மாங்கிறதால ஒரு அன்பு. ஆமா, அம்மாவுக்கும் உயிரியே விட்டுருவான் இல்லப்பா? ஆமாங்க. பாரு, செஞ்சது என்னமோ செஞ்சுட்டேன். போய் அவங்க அனுப்பிச்சிட்டு வா. ஏய், ஏதாவது ஏடா கூடம் ஆச்சுன்னா உனக்கு தர்றன்னு 2 லட்சமும் கிடைக்காது, உங்க அம்மா உயிரும் இருக்காது. அகற்றும்படி உத்தரவாக இருக்கிறோம். மேயர் ஜி.கே. ராஜேந்திரன் மேயர். 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 உன் மூளையில இவ்வளவு டாப் ஐடியா இருக்குன்னு நினைக்கல ஐயா. ஆஃப்டர் ஆல் 2 லட்சத்தை அவன் மூஞ்சில வீசிட்டு 30 கோடி சம்பாதிக்கிறியே. சம்பாதிக்கிறேன் இல்ல, சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிறோமா? ஆஹா ஆஹா, சிநேகிதம்னா இதான் ஐயா. உண்மையான சிநேகிதத்தை இப்பதான் பார்த்து.
ஏன்பா இன்னும் எப்படியா இருக்க? சீக்கிரம் ரெடி ஆயிடு, மந்திரி வர நேரம் ஆச்சு. போ. Come on, get ready. முதல்ல எங்க அம்மா கூட பேசணும். உங்க அம்மாவை சொந்த தாயாட்டம் பாத்துக்குவான் விக்ரம்லால். பேசி ஆகணும். பேசியே ஆகணும். ஹலோ விக்ரம்லால், போன கழுவி கிட்ட கூட. உனக்குதான். ஹலோ, யாரு? அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லபடியா இருக்கப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டல, போதும். போய் ரெடி ஆகு. அதுல அது இதா சீக்கிரம் போட்டுட்டு வா. இப்பதான் உன்னை நினைச்சேன். ஆமா, 30 கோடியில யார் யாருக்கு பங்கு? யார் யாருன்னு? அதான் நான், நீ, விக்ரம்லால். பங்காளிங்க அதிகமாயிட்டாங்க. பிளானையே மாத்திட்டேன். பிளான மாத்திட்டியா? மென்டல் ஹாஸ்பிடல் தப்பிச்ச சந்திரன் தன்னை புரிஞ்சுக்க கூடாதுன்னு மேயர் வேஷம் போட்டு மேயரை கொன்னுட்டான். அது உனக்கு தெரிஞ்சதால உன்னையும் கொன்னுடுவான். பழைய விரோதத்துல விக்ரம்லால் சந்திரனை கொல்லுவான். பங்கு தரணுமேன்னு விக்ரம்லால நான் கொன்னுடுவேன். எல்லா குத்தமும் செத்து போன சந்திரன் மேல விழுந்துரும். அதனால கேஸ் க்ளோஸ். பிள்ளைங்களோட நொண்டிச்சு வந்துட்டா எதையாவது பேசி அனுப்பு. போ. வீணா வரல. அவ போயிட்டா, நீயும் அங்கதானே போற. அங்க சந்திக்கலாம். டாடி நியூ ஷர்ட். டாடி நியூ பாவாடை. ஹாய் டாட். ஹாய். எங்க எப்படி? இன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி. ஒவ்வொரு சுமங்கலியும் தம் மஞ்ச குங்குமத்தோட வாழ்நாள் பூரா நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். புனிதமான நாள். தெரியும். மேயர் சார் மீட்டிங் போறாரு. ஒரு நிமிஷம். ஏய், எல்லாம் இங்க வாங்க. உங்களை தடுத்து நிறுத்தினதுக்கு மன்னிச்சிருங்க. இந்த குங்கும பொட்டு வச்சு விட்டீங்கன்னா உடனே போயிடுறேன். கொஞ்ச நேரமாவது சுமங்கலியா இருக்கட்டும். அப்புறம் எப்படியும் வெள்ளம் சேலதான் பொட்டுவே. குங்குமம் வச்சு விடுங்க. என்ன என்ன எங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீயும் பிள்ளைங்களும் சௌக்கியமா இருக்கணும். ஐயோ டாடி, தீர்க்க சுமங்கலியா இருன்னு சொல்லணும். என்ன பார்த்து இன்னைக்கு இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அம்மா சொன்னபடி கேட்கணும். மேயர் எவ்வளவு கெட்டவனும் பிள்ளைங்க அவ்வளவு நல்லவங்கன்னு பேர் எடுக்கணும். நீ நல்லப்பா.
டைம் ஆகுது. ஏய், அம்மா வேண்டாம். சாரி சார், போலாமா? சங்கர், டாடி அம்மாவையும் தங்கச்சிங்களையும் ஜாக்கிரதை கவனிச்சுக்கணும். எஸ் டாடி யூ ஆர் த மேன் ஆஃப் த ஹவுஸ். நோ ஐ நோ. டாடி நானும் வரேன். நோ, நான் போனா வரமாட்டேன். கொஞ்சம் டைம். டாடி